T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் வாழ்வா சாவா கட்டத்தில் உள்ள இந்திய அணி தனது கடைசி லீக் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இன்று எதிர்கொள்கிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிக்குள் நுழைய முடியும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரக்கூடிய 20 ஓவர் உலகக்கோப்பையின் சூப்பர் 8 சுற்று என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்றுடன் சூப்பர் 8 சுற்று நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏறக்குறைய 3 அணிகள் இந்த அடுத்த சுற்றான அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் 4வது அணியாக முன்னேறப் போவது யார், இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸ் அணியா என்பது குறித்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த போட்டி என்பது இன்று இரவு கொல்கத்தாவில் தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியில வெற்றி பெறக்கூடிய அணி 4வது அணியாக அரையிறுதிக்கு முன்னேறும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. 20 அணிகள் கலந்து கொண்டு விளையாடியதில் சூப்பர் 8 சுற்று போட்டிக்கு இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா உட்பட மொத்தம் 8 அணிகள் முன்னேறின. இதில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஏ பிரிவில் அது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே அணிகளும், அதே போல பி பிரிவில் நியூசிலாந்து உட்பட மொத்தம் 4 அணிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் பி பிரிவில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே நேரத்தில் ஏ பிரிவில் தென்னாப்பிரிக்கா அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையில் ஏ பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி தான் மிகப்பெரிய ஒரு போட்டியாக நிலவுகிறது. இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்களோ அவர்கள் தான் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்று இரவு 7 மணிக்கு இந்த போட்டி என்பது ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்க இருக்கிறது. இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணி. நடப்பு சாம்பியனான இந்திய அணி முன்னாள் சாம்பியனான வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த போட்டி என்பது எப்படி இருக்க போறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்க போகுது என்பது குறித்து பேசுவதற்காக தற்பொழுது ரசிகர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவர்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ப்ரோ வணக்கம். இப்ப இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. குறிப்பா ஏறக்குறைய ஒரு குவார்டர் ஃபைனல் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே வெஸ்ட் இண்டீஸ் தான் சரி, இந்தியாவும் சரி, இருவருமே சமபலம் வாய்ந்த அணிகளாக பார்க்கப்படக்கூடிய நிலையில 2 அணிகளுக்குமே யாரோட கை இன்னைக்கு ஓங்க இருக்கிறது, யார் அரையிறுதி போட்டிக்கு முன்னேற போகிறோம்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் இருக்கு. நம்ம இந்தியா வந்து இப்போ நடக்கிற இன்னைக்கு மேட்ச் வந்து சேசிங் எடுத்தாங்கன்னா 99% நம்ம சைடு தான் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான். அவங்களது போலர்ஸு, ஃபீல்டிங்ஸு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மோஸ்ட்லி அவங்க வந்து போலிங் ஃபைட் மட்டும் நம்ம ஃபைட் பண்ணிட்டோம்னா அவங்கள ஈஸியாக நம்ம வின் பண்ணது சான்ஸ் அதிகமாக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்குமே டெஸ்ட் ஒரு நாள் போட்டியை ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் 20 ஓவர் போட்டியை பொறுத்த வரைக்கும் வெரி டேஞ்சரான ஒரு டீமாக பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அவங்க இருக்கக்கூடிய 11 பேருமே பேட்டிங் பண்ணுவாங்க, 11 பேருமே எப்போனாலும் பவுலிங் பண்ணுவாங்க. டீமை வெற்றி பெற வைக்கக்கூடியதில் 11 பேருமே சளைத்தவர்கள். இது காலங்காலமாக நடந்துட்டு வருது. இன்றைய சூழ்நிலையில் இந்த அணி எப்படி இருக்கு, இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா, இல்லை வெஸ்ட் இண்டீஸோடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கணும்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் நம்ம இந்த மேட்சை அடிச்சிட்டோம்னா கப்பு நம்மளுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த டீம். T20 பொறுத்த வரைக்கும் அவனுக்கு டெஸ்ட்ல வந்த அளவுக்கு இல்லைனாலும், ஒன்டேல இல்லைனாலும் T20 வெஸ்ட் இண்டீஸை கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாது. ஒருத்தன் நம்மளதுல எப்படி அபிஷேக் சர்மான்றோம், கிஷான்றோம், அவன டீம்ல ஒருத்தன் ஷெஃபர்ட்னு ஒருத்தன் இருக்கான், 7வது இறங்குவான், அவன் நின்னாலே போதும் மேட்சை திம்சம் பண்ணிடுவான். ஸோ வெரி வெரி டேஞ்சரஸ். அவங்க கொஞ்சம் பார்த்தா நம்மளாம் விளாடணும். நிச்சயமாக இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்குமே இரு அணிகளுக்குமே அந்த சாதகமான சூழலாக இருக்கிறது. இரு அணிகளுக்குமே வெற்றி வாய்ப்பு என்பது 50க்கு 50 என்ற சாதகமாக இருப்பதாக ரசிகர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணிகளாக பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியில கடைசி பந்து வரை சுவாரஸ்யம் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணி. இரு அணிகளுமே நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், நல்ல ஆல்ரவுண்டர் இருக்கிறார்கள். யாருமே யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு இந்த போட்டி உதாரணமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏறக்குறைய இந்த போட்டி என்பது ஒரு காலிறுதி சுற்று போட்டியாக அமைய இருப்பதால் இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த குரூப் ஏ சுற்றில் 2வது அணியாக ஏறக்குறைய தென்னாப்பிரிக்கா அணி ஏற்கனவே அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கக்கூடிய சூழ்நிலை 2வது அணியாக முன்னேற போவது யார், வெஸ்ட் இண்டீஸா அல்லது இந்தியாவா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்ப்போம். இன்று இரவு 7 மணிக்கு இந்த போட்டி என்பது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் யார் அரையிறுதிக்கு போகிறார் என்ற எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.